வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எஸ்பி வேலுமணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாரு. சட்டமன்றத்தில் பேசுற போது என்ன பண்றாரு, அவரு ஜெயிக்க வச்சவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றது அது ஒரு மரபு, அதனால நன்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்ற போது அவர் என்னன்றாரு, பிஜேபியோட மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும், ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், பாமக டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும், இப்படி எல்லாத்தையுமே வரிசையா சொல்றாரு. ஆனா கட்சி தலைவர்கள் பேரை சொல்லலாம், அவரு குறிப்பிட்டு சொல்றாரு, முன்னாள் மாநில தலைவர் என் அன்பு தம்பி. இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, இருந்தாலும் சொல்றாரு. யாரு நம்மளைய ஜெயிக்க வச்சிருக்கா, யாரோட பிரச்சாரம் எடுபட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம், ஆனா பண்ணல. இங்க சொந்த கட்சிக்காரன் நாங்கெல்லாம் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாருன்னு டெய்லி என்ன சொல்றது, உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறவனையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற சில கும்பல் அவரை இதுவரைக்கும் அவரு செஞ்ச ஒரு விஷயத்துக்கு நன்றி சொன்னதெல்லாம் கிடையாது. அதை விட்டுவிட்டு அவதூறுதான் தூக்கி வாரி வீசிக்கிட்டு இருக்கேன். ஆனா மாற்று கட்சியில இருந்தாலும் அவர் ஒரு நன்றி தெரிவிக்கிறாரு. அப்படிங்கிற போது உயர்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. எனக்காக தேர்தல் பணியாற்றி பிரச்சாரம் செய்த எங்களது கூட்டணி கட்சி தலைவர்கள், பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும், அதே போல பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.